யோபு 42 அதிகாரம் 10 வசனத்தை வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பார்க்கிற காரியம் என்னன்னா, யோபு என்ற பக்தன் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், அப்போதான் கொஞ்சம் ஆசீர்வாதம் வருதுன்னு நினைக்கிற நேரத்தில் நெகேமியாவுக்கு விரோதமாக பல போராட்டங்கள், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற போராட்டங்களை தகர்த்து நம்ம ஜெபம் பண்ணினோம். அப்புறம் அந்த ஆசீர்வாதம் கையில் கிடைச்சிச்சு. அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடி தடைகளை உண்டாக்குகிற சத்ருவின் கிரியைகளை அழித்து ஜெபம் பண்ணோமா இல்லையா? ஜெபம் பண்ணோம். இப்போ எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க முடியுது. அந்த முடிகிற நேரத்தில், அனுபவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர்னு சாத்தா என்ன செஞ்சிடறான்? திருடிட்டு போயிடுறான். இல்லை, திருடிட்டு போயிடுறான். இழந்து போன நிலைமை. அப்போ தான் கொஞ்சம் உதாரணமாக பாருங்க, சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அருமையான ஒரு சகோதரி அவங்களுடைய அக்கா மகனுக்காக ஜெபிக்க சொன்னாங்க. என்னென்னா, அந்த பையனுக்கு 24 வயது தான் ஆகுது. அப்போ தான் பிஇ முடித்து ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து கை நிறைய சம்பளம் வாங்கி அந்த குடும்பத்துக்கு அவன்தான் ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்குற ஒரு பிள்ளை, அழகான பிள்ளை, அருமையான பிள்ளை, அறிவான பிள்ளை. அவன் அப்படி தான் அப்போ தான் கொஞ்சம் வாங்கி சம்பளத்தை வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு இருந்தான். வீட்டில் இருக்கிற தரித்திரங்கள் எல்லாம் குறைஞ்சிட்டு இருந்துச்சு. கடன் பிரச்சனை மாறிக்கொண்டு இருந்தது. திடீரென்று சொல்லி பலவிதமான வியாதிகள் அந்த தம்பியுடைய சரீரத்தில், ஒரு பக்கம் லிவர் ஃபெயிலியர், இன்னொரு பக்கம் கிட்னி ஃபெயிலியர், இன்னொரு பக்கம் ஹார்ட் ஃபெயிலியர், இன்னொரு பக்கம் ஸ்பைனல் கார்டு ஃபெயிலியர். எல்லா விதத்திலும் எப்படி வந்துச்சுன்னே தெரியலை. ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு இருக்கும்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இவனால தான் இந்த குடும்பம் ஓடிட்டுருக்குது. இப்போ தான் பிள்ளை படித்து வந்து அவன் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளே வியாதி வந்துருச்சு. கடைசியில் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணினாலும் சாத்தா அந்த சரீரத்தை என்ன செஞ்சிட்டான்? திருடிட்டு போயிட்டான், உயிரை பறிச்சுட்டு போயிட்டான். எவ்வளோ வேதனை, எவ்வளவு வேதனை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் வர்றது போல இருக்கும் பொழுது ஒரு பக்கம் ஆசீர்வாதம் வரவிடாமல் தடுக்கிறாவி, இன்னொரு பக்கம் ஆசீர்வாதம் வந்தாலும் அனுபவிக்க விடாமல் தடுக்கிற ஆவி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை திருடுகிற ஆவி. இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிற முக்கியமான காரியம், கர்த்தர் நமக்கு கொடுத்த குடும்பத்தின் பிள்ளைகளை எந்த சாத்தானும் தொடக்கூடாது. ஆமென். யோபு பாருங்க, எல்லாவற்றையும் இழந்துட்டான், எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆசீர்வாதத்தை இழந்துட்டான், பிள்ளைகளை இழந்துட்டான், சரீர சுகத்தை இழந்துட்டான், செல்வத்தை இழந்துட்டான், வேலைக்காரரை இழந்துட்டான், எல்லாத்தையுமே இழந்துட்டான். வீட்டை கூட இழந்தானோ இல்லையோ தெரியல, நடு ரோட்டில் வந்து நின்னான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல, எல்லாரும் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ இழந்ததை உனக்கு திரும்ப கிடைக்கணும்னா நீ செய்ய வேண்டிய காரியம், உன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணு, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணு. இந்த சிநேகிதர் எப்படிப்பட்டவங்க? சத்துருக்கள், அவனை வேதனைப்படுத்தின சிநேகிதர்கள். ஆமென். காயம் கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு காயத்தை இன்னும் கொஞ்சம் குத்தின சிநேகிதர்கள். அப்படிதான் பார்த்துருக்குறீங்களா? சில சொல்லுவாங்க, சில பிரச்சனை நடுவில், ஐயோ பாவம், உங்களுக்கு உதவி, உங்களுக்கு ஆறுதல் சொல்லதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணது தப்பு, அதனால தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு ஒரு குத்திட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த சிநேகிதர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணு. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்த பொழுது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்னைக்கு நீங்கள் எதெல்லாம் இழந்து வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. சுகத்தை இழந்திருக்கலாம், குடும்பத்தை இழந்திருக்கலாம், பல விதமான ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம், வீட்டுக்குள்ளே நிம்மதியை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், பலனை இழந்திருக்கலாம், எதை வேணால் நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். எப்படி தரப்போகிறார்? ரெண்டத்தனையாய் தரப்போகிறார். ஹல்லேலூயா. ரெட்டிப்பாய் தரப்போகிறார். 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? 12ஆம் வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும்
1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இழந்த அந்த முன்னிலைமையை பார்க்கிலும் இனி வருகிற நாட்கள்ல ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிற காரியம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தை சுற்றி இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்மை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். நம்மை வேதனைப்படுத்தினவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்மை நிம்மதி இல்லாமல் ஆக்கினவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மை கைவிட்டு விட்ட அந்த நபர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நீங்கள் அவங்கள ஆசீர்வதித்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எங்கே வரும் தெரியுமா? நமக்கு திருப்பி வரும். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க போறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்ய போகிற முக்கியமான காரியம், உங்கள் குடும்பத்துக்கு செய்ய போகிற முக்கியமான காரியம், உங்களுக்கு முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது அதிகமாக இருக்க போகிறது. உங்களுடைய முன்பாக இருந்த சீரை பார்க்கிலும் முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் பெரிதாயிருக்க போகிறது. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். உங்களை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்துல நீங்க எதை இழந்திருந்தாலும் திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. சொல்லுங்க, நான் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறேன். என்னுடைய முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் பெரிதாய் இருக்கும். என்னுடைய முந்தின நிலைமை பார்க்கிலும் பிந்தின நிலைமை பெரிதாய் இருக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும். இரட்டிப்பாய் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். ஆமென். இப்போ நம்ம எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடிச்சு அவங்களுக்காக ஜெபிக்க போறோம். ஆண்கள் கைகளை பிடிங்க, பெண்கள் கைகளை பிடிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? என் பக்கத்தில் இருக்கிற, என் கரத்தை பிடித்திருக்கிற இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா, இந்த சகோதரி ஆசீர்வதிங்கப்பா, இந்த சகோதரனை ஆசீர்வதிங்கப்பா. இவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியாதப்பா, ஆனா நீங்க ஆசீர்வதிச்சா ஆண்டவரே இவர்கள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். இவர்களுக்காக நான் ஜெபித்தால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிப்போமா? பக்கத்துல இருக்கிறவங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாருக்காக ஜெபிங்க. பக்கத்து கையை பிடித்திருக்கிற இந்த சகோதரனை ஆசீர்வதிங்க, இந்த சகோதரி ஆசீர்வதிங்க. நீங்க சொல்லுங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்படும், உங்கள் ஜெபம் கேட்கப்படும், உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, அப்பா, இவங்க என்ன பிரச்சனைன்னு வந்திருக்காங்க எங்களுக்கு தெரியலப்பா. என்ன போராட்டத்தோடு கண்ணீரோடு உட்கார்ந்துருக்கிறாங்க எனக்கு தெரியலையே. ஏசப்பா, கண்ணீரை துடைங்க, அற்புதம் செய்யுங்க, இவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. இவர்கள் இழந்த எல்லாவற்றையும் இவர்களுக்கு நீ திரும்ப கொடுப்பீராக, திரும்ப கொடுப்பீராக, திரும்ப கொடுப்பீராக, திரும்ப கொடுப்பீராக. ரீபா காப்பா காப்பா ஊரா பல்ல ஷந்தல பாக்கனா தீக்க ரூகல பஷபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஆமென். இப்போ இன்னொரு காரியத்துக்காக ஜெபிக்க போறீங்க. கையை உயர்த்தி உங்கள் சத்துருக்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண போறீங்க.
யார் யார் உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ, யார் யார் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்களெல்லாம் ஜெபம் பண்ண போறீங்க. ஒருவேளை உங்களுடைய வீட்டாரே சத்துரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். அவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை பக்கத்து வீட்டில் இருந்து உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லது உங்களுடைய உறவினர்கள் மூலமாக பல போராட்டங்களை சாத்தான் கொண்டு வந்திருக்கலாம், அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்கள் சத்துருக்களை, உங்களை நிந்தித்தவர்களை, உங்களை அவமானப்படுத்தினவர்களை, உங்களை சபித்தவர்களை, உங்களை எல்லாம் வேதனைப்படுத்தினவர்களை நீங்க எல்லாரும் கண்களை மூடி அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களை நான் மனதார நேசிக்கிறேன், அவர்களை மனதார மன்னிக்கிறேன், 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 அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை மாமியாரா இருக்கலாம், ஒருவேளை மருமகளா இருக்கலாம், ஒருவேளை கணவரா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, அவர்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் அப்பா. வேலை ஸ்தலத்துல உங்களை நிந்திக்கிறவர்களா இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்துற மேனேஜரா இருக்கலாம், டீம் லீடரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. தொழில்ல உங்களுடைய தொழிலை முடக்க நினைக்கிற பொல்லாத மனிதர்களா இருக்கலாம், உள்ளேயே வேலை செய்து கொண்டே உங்களுக்கு துரோகம் பண்ணுகிற மனிதர்களா இருக்கலாம், அவர்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஊழியத்தின் பாதையில உங்களை மட்டம் தட்டுகிறவர்களா இருக்கலாம், ஊழிய பாதையில உங்களுக்கான வாசலை அடைக்கிறவர்களா இருக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஊழிய பாதையில உங்களை நிந்திக்கிறவர்கள், உங்களை அவமானப்படுத்துகிறவர்கள், உங்களை கேவலப்படுத்த நினைக்கிற எல்லாருக்காக அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் நீங்கள் இழந்ததை உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறது இந்த ஜெபம் தான். ஹல்லேலூயா. நீங்கள் இழந்ததை உங்களுக்கு திரும்ப கொடுத்து உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு, முந்தின நிலைமை பார்க்கிலும் பிந்தின நிலைமை ரெட்டிப்பான 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 ரீகா ரப்பா கன்னோ தீக்க ரொப்பா லப்பா ரெட்டிப்பான ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருகிற ஒரு ஜெபம். ஊராபால ஷபாகாபா ஊராபால ஷபாபாபா ரீக ரூபகலா ரீக ரூதபக்கலா. நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப 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 ரெட்டிப்பாய் தரப்போகிறார். உங்களுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கு. கரங்களை தட்டுவோமா, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. முந்தின சீரை பார்க்கிலும், முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது, இருக்க போகிறது. ரீபாபாவா. கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. உம்மை போற்றி பாடுவேன் எந்த உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எந்த உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீர் அல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீர் அல்லவோ. கண்மாலை தேனும் படியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ, கண்மாலை தேனும் படியும் என்னையும் தருபவர் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவேன் எந்த உயர்ந்த கண்மலையே, உம்மை போற்றி பாடுவேன் எந்த உயர்ந்த கண்மலையே. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்துக்குள்ளே, எங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுத்து எங்களுடைய குடும்பத்தை நீர் ஸ்தாபிக்க போகிறபடியால், எங்களை நிலை நாட்ட போகிறபடியால், எங்கள் குடும்பங்களை பெருக பண்ண போகிறபடியால், ஆசீர்வாதங்களை பெருக பண்ண போகிறபடியால் நாங்கள் மீண்டும் கரங்களை தட்டி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டார்.
இந்த வசனங்களின்படி நீங்க தினமும் ஜெபிக்க 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 ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.